ஹாய் கைஸ், இப்போ நம்ம சாப்டர் 2ஓட சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம்மு. ஷோ தட் த ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4q + 1 ஃபார் சம் இன்டீஜர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆட் நம்பர் வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஆட் நம்பர் வந்து எப்போவுமே 2k + 1 இல்லைன்னா 2n + 1 அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆட் இன்டீஜர்ஸோட ஃபார்மேட் வந்து இதுதான், 2n + 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து 0லேருந்து 1 வரைக்கும் நீங்கள் எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 0 போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 × 0 0 + 1 வந்து 1. 1 போட்டிங்கன்னா 2 × 1 + 1 3. ஸோ 1 3 5 அப்படின்னு உங்களுக்கு இது ஃபார்ம் ஆகிட்டே போகும். வேர் k = 0, 1, 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஆட் இன்டீஜரோட ஃபார்மேட்டு. இப்போ இந்த ஆட் இன்டீஜர் வந்து ஸ்கொயர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ஆஃப் தி ஆட் இன்டீஜர்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இது a + b ஃபார்முலாவில் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட்டோன்னா 4k² + 4k + 1. ஓகேவா? உங்களுக்கு வந்து கொஸ்டினில் எந்த ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க? 4q + 1 ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ 4 வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா k² + k + 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் ஃபார்மேட்டு, 4q இது 1. ஸோ ஆல் ஸ்கொயர்ஸ் ஆஃப் odd integers are of form 4q + 1 where q is equal to k² + k for some integers k. ஓகேவா? ஸோ k வந்து சம் இன்டீஜர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்து எல்லா ஆட் நம்பரோட ஸ்கொயரையும் வர வைக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு 2 மார்க் வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து HCF ஆஃப் 340 and 412. HCF வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எது வந்து ஸ்மால் நம்பர், எது வந்து லார்ஜர் நம்பர்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்மாலர், இது லார்ஜர். ஸோ லார்ஜர் நம்பரை லெஃப்ட் சைட் போட போகிறோம், ஸ்மாலர் நம்பரை ரைட் சைட் பண்ண போகிறோம். ஸோ இது A, இது B. ஸோ B × 1 போட்டால் தான் வந்து உங்களுக்கு A வரும். ஓகேவா? ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வரும்? 412 340. பேசிக்காக இதான் பண்ணுறோம். 340 மைனஸ் பண்ணிட்டோன்னா 72 ஆன்சர். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன வரப்போகுது? ரிமைண்டர் 72 வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? b/r, டிவைடிங் b/r பண்ண போகிறோம். b என்ன? 340. 340 = 72 into how much? 340 72 எவ்வளோ பண்ணால் வரும்? ரவுண்டாக ஒரு 4 பண்ணி பார்க்கலாம். 72 × 4 288 வரும். மீதி என்ன? 12, இது ஒரு 40, 52. (72 = 52 × 1 + 20). ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து B, இது R. ஸோ b/r பண்ணுறோன்னா 52 = 20 × 22 40 + 12 52.
ஸோ b by r again b by r பண்ணுறோன்னா இது b இது r b r வந்து 12 into 1 plus 8 ஸோ இது b இது r again b by r பண்ணுறோன்னா 8 into 1 plus 4 again b by r பண்ணுறோன்னா 8 equal to 4 into 2 plus 0 ஸோ நம்மளுக்கு 0 கிடைக்கும்போது b ஓட வேல்யூ வந்து 4 ஸோ HCF of 340 and 412 40 and 412 is 4 ஸோ ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ப்ரூவ் தட் 2 consecutive positive integers are always co-prime கோப்ரைம்னா என்னென்னா 2 இன்டீஜர் இருக்குது அந்த 2 இன்டீஜரோட HCF கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு 1 வரணும் HCF வந்து 1 இருக்கும்போது அது கோப்ரைம் ஸோ லெட் 2 consecutive integers b n, n plus 1 ஏதோ ஒரு நம்பர் n அதோட பக்கத்து நம்பர் என்னவா இருக்கும் n plus 1 தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து HCF கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா HCF of n, n plus 1 இதில் எது பெரிய நம்பர் n plus 1 தான் பெரிய நம்பர் ஸோ n plus 1 equal to n into 1 plus 1 ஸோ இது வந்து b இது வந்து r ஸோ r வந்து நம்மளுக்கு ஸ்டில் 0 ஆகலை ஸோ என்ன பண்ண போகிறோம் b by r பண்ண போகிறோம் b என்ன n equal to again n ஓட ஃபேக்டர் என்னவா இருக்கும் n into 1 தானே ரிமைண்டர் ஸோ 1 into n பண்ணால் தான் நம்மளுக்கு n கிடைக்க போகுது ஸோ n இப்போ என்ன வரும் n equal to n ஆல்ரெடி இருக்குது ஸோ ரிமைண்டர் வந்து 0 புரியுது இல்லையா n plus 1 பண்ணும்போது n plus 1ல் என்னென்ன இருக்குது n இருக்குது அப்புறம் ஒரு 1 இருக்குது ஓகேவா அதுதான் இங்கே n into 1 plus 1 இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் இல்லை 0 கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு b by r பண்ணும்போது n equal to 1 into n ஆல்ரெடி இங்கே பண்ணியாச்சு ஸோ இதில் n plus 1 ப்ளஸில் எதுவுமே இல்லை ஸோ ரிமைண்டர் வந்து 0வாக தான் இருக்கும் ஸோ நம்மளுக்கு ரிமைண்டர் 0வாக கிடைச்சிச்சு இப்போ நம்மளுக்கு HCF பார்த்தோன்னா இந்த ரிமைண்டர் வந்து இங்கே என்ன வந்து b இது வந்து b இது வந்து q ஸோ இப்போ b என்னன்னு பார்த்தீங்கன்னா HCF வந்து 1 since the HCF is 1 இந்த 2 consecutive numbers is a co-prime அப்படின்னு நீங்கள் முடிச்சுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு 2 mark கொஸ்டின் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருந்தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வரப்போகுது ஸோ 800 இருக்குது 800 வந்து நீங்கள் ப்ரைம் ஃபேக்டர் பண்ண போகிறீங்க ஸோ எப்போவுமே நான் என்ன சொல்லியிருந்தேன் 100 இருந்துச்சுன்னா நீங்கள் 100 வந்து எப்படி எழுதலாம் 10 into 10 அப்படின்னு எழுதலாம் 100 ஓகேவா 10 into 10 எப்படி எழுதலாம் 2 into 5 10 அகைன் 2 into 5 10 ஸோ ஒரு 100 நீங்கள் பார்த்தீங்கனாலே 2 2 2 5 கண்டிப்பாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு 2 2 போட்டுக்கிறோம் 2 5 போட்டுக்கிறோம் ஓகேவா 100 கவர் ஆயிடுச்சு இப்போ மீதி இருக்கிறது என்ன 8 ஸோ இன்ட்டு 8 பண்ண போகிறோம் 8 பண்ணும்போது 8 எப்படி எழுதலாம் 2 into 2 into 2 அப்படின்னு எழுதலாமா ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து 100ஓட 2 நெக்ஸ்ட்டு 8க்கு பதிலாக 2 into 2 into 2 நெக்ஸ்ட்டு 5 into 5 ஓகேவா இதுதான் வந்து 800ஓட ப்ரைம் ஃபேக்டர் இப்போது 2 பவர் என்ன எத்தனை 2s இருக்குது 5 2s இருக்குது எத்தனை 5s இருக்குது 2 இருக்குது ஸோ 2 power 5 5 power 2 ஓகேவா ஸோ இப்போது இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கா a power b b power a இது a இது b ஸோ a equal to 2 and b equal to 5 ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே தான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் இது ஒரு 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் பார்க்குறோம் இப்போது
ஸோ 1 1 3 4 0 0. ஸோ இப்போ உங்களுக்கு 100 இருக்குது. இங்கே 100 இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டாக 2 2 2 5 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறது வந்து 1134 1134 மீதி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் 4 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 4 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. அந்த ப்ரைம் நம்பர்ஸோட பவர் வந்து எக்ஸு. ஓகேவா? ஸோ இப்போது இதில் 2 ப்ரைம் நம்பர் ஆல்ரெடி இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது. ஸோ மீதி என்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, 3 இருக்குல்ல. ஸோ 3ஆல் இது டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். 3ஆல் டிவைட் ஆகுதா? ஸோ இப்போ ஏன் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் போட பழகுங்க. ஏன்னா நீங்கள் வந்து மனசில் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைட் ஆகுது. ஸோ 3 வந்து ஒரு ப்ரைம் ஃபேக்டர் தான், இதோட ப்ரைம் ஃபேக்டர் தான் 3. ஸோ கண்டிப்பாக ஒரு 3 இருக்குது உள்ள. ஸோ இப்போ நம்ம 7 இருக்கா உள்ளன்னு பார்க்கலாம். 7 இருக்கான்னா நம்ம இந்த 378 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உள்ள 7ம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 378 இருக்கு இல்லையா, இந்த 378 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணோன்னா 35 54. ஸோ கண்டிப்பாக உள்ள ஒரு 7ம் இருக்குது. ஸோ இந்த 4 ப்ரைம் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 2 3 5 7 இதுதான் அந்த 4 ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ நம்மளுக்கு மேலே ஃபர்தராக அது எப்படி டீப் டவுனாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 × 2 × 5 × 5 அதே மாதிரியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 3ஆல் டிவைட் பண்ணோம், 7ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணோம், என்ன கிடைச்சது, 378 கிடைச்சது. அதை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணும்போது 54 கிடைச்சது. ஸோ 3 × 7 பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் வந்து 54 இருக்குது, இன்னும் 54 இருக்குது. ஸோ 54 எப்படி பண்ணலாம், 6 × 54 = 6 × 9 பண்ணலாமா? 6 × 9 அது எப்படி இருக்கும், 2 × 3 × 3 × 3. ஸோ இந்த 54 வந்து நம்ம இந்த மாதிரி எழுத போகிறோம். ஸோ 2 × 2 5 × 5 × 3 × 7 அப்புறம் ஒரு 2 3 3. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பவர்ஸ் போட்டு எழுதுங்க. எத்தனை 2 இருக்குது, 1 2 3, 2^3. இப்போ வந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் பண்ணணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து 3. 3ல் எத்தனை 3 இருக்குது, 1 2 3 4 4 3 இருக்குது. 5ல் வந்து 2 5, 7 வந்து 1. ஓகேவா? ஸோ அந்த ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன, P1 P2 P3 P4 வந்து இஸ் 2, 3, 5, 7. X1 X2 X3 X4 வந்து அதோட பவர்ஸ். அது என்ன, 3 4 2 1 3 4 2 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு மாட் சம்மு. இன்றைக்கி வந்து டியூஸ்டே. மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங். ஸோ ஒரு வீக்கில் வந்து நம்மளுக்கு எத்தனை டேஸ் இருக்குது, 7 days இருக்குது. ஸோ பேசிக்கலாக இது வந்து ஒரு 7 மாட் சம் தான். ஓகேவா? இப்போது மந்த் வைஸ் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. மந்த்னால் நம்ம வந்து 30 எடுத்துக்கலாம், நம்ம பேஸ்ட் ஆன் த மந்த்ஸ் பொறுத்து. ஓகேவா? நம்ம வந்து காமனாக எது இருக்குமோ, இப்போ வந்து உங்களுக்கு டைம் பேஸ்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 24 மாட் பண்ணணும். ஸோ இது வந்து வீக் டேஸ்ன்றதுனால நம்ம 7 மாட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சும்மா இது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 45 days. 45 = 7 டிவைடட் பை பண்ணால் என்ன வரும், 6 7s are 42. ரிமைண்டர் வந்து 3. ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன, அதை தான் இங்கே போடணும்.
3 mod 7. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டேனா நம்ம 3 days அது கூட ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்? ஓகேவா? டியூஸ்டேலேருந்து 1 2 3. ஸோ ஃப்ரைடே தான் வந்து இந்த அங்கிள் வந்து வரப்போகிறாரு. ஸோ ஃப்ரைடே வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம்மு. ஃபஸ்ட்டு த ஹவுசஸ் ஆஃப் அ ஸ்ட்ரீட் வந்து 1 to 49 வரைக்கும் நம்பர் பண்ணியிருக்காங்க. செந்திலோட ஹவுஸ் நம்பர் வந்து ஒரு நம்பர், அது என்னன்னு தெரியாது. ஸோ அவனோட ஹவுஸ் நம்பருக்கு முன்னாடி இருக்கிற ஹவுஸோட சம்மும் பின்னாடி இருக்கிற ஹவுஸ் நம்பரோட சம்மும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இப்போ வந்து 1லேருந்து 49 இருக்குது. 1 2 3 இப்படியே போகுது. நடுவில் செந்திலோட வீடு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 49 வரைக்கும் அந்த ரோஸ் இருக்குது, நம்பர் இருக்குது, வீடு நம்பர் இருக்குது. ஸோ இப்போ வந்து செந்திலோட முன்னாடி ஹவுஸ் நம்பர் வரைக்கும், அதாவது x-1 முன்னாடி வீடு. ஓகே, பின்னாடி வீடு வந்து x+1. கரெக்டாக? முன்னாடி வீடு x-1, பின்னாடி வீடு x+1. ஃபார் எக்ஸாம்பிள் இது வீடு நம்பர் 13 வச்சுக்கோங்களேன். இது வந்து 29, இது வந்து 31. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டு இந்த சம் ஆஃப் வீடு ஈக்குவல் டு இந்த சம் ஆஃப் வீடு, அதான் சொல்கிறாங்க. ஸோ சம் வந்து 1 + 2 + 3 + x-1 is equal to sum of x+1 ப்ளஸ் நெக்ஸ்ட்லேருந்து 49 வரைக்கும் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இந்த ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா தான் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? n/2 n × n+1. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து நடுவில் மிடில்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபுல் லென்த்லேருந்து இதை மைனஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துட்டா நம்மளுக்கு பின்னாடி இருக்க வீடு கிடச்சிரும். ஓகேவா? இந்த ஃபுல் லென்த்துலேருந்து 1லேருந்து x வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பண்ணனா நம்மளுக்கு மீதி இருக்கிற x+1லேருந்து 49ஓட சம்மு கிடைச்சிரும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ உங்களுக்கு ஃபார்முலா என்ன? அதோட ஃபார்முலா n/2 sum of n terms n/2 ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் என்னது? 1. லாஸ்ட் நம்பர் வந்து a + l. ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது ஏபியில் தானே இருக்குது, அதனால் இந்த ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சம் இருக்கு இல்லையா, 1லேருந்து x-1 வரைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு n என்னது? x-1. x-1 தான் n. ஸோ x-1 / 2 உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வீடு என்னது? 1. லாஸ்ட் வீடு வந்து x-1 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது? இந்த சம் இருக்கு இல்லையா, x+1லேருந்து இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபுல் மைனஸ் இந்த 1 to x வரைக்கும் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் ஹவுஸ் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 49 மைனஸ் சம் ஆஃப் 1 to x இப்படி பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? n என்னது? 49 / 2 ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் மைனஸ் x/2 ஃபஸ்ட்டு நம்பர் லாஸ்ட் நம்பர் x+1.
ஓகேவா? புரிஞ்சதில் இந்த ஃபுல் லைன்லேருந்து 1 to எக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1லேருந்து 49 நம்மளுக்கு கிடைக்கும். அதான் இங்கே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் அதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டால் போதும். எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 49 into 50 2450 divided by 2 minus x into x plus 1 by 2. ஓகேவா? இப்போது எல்லா இடத்துலையும் 2 இருக்குது. ஸோ இந்த 2 எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2450 minus x square minus x இதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் இந்த சைட் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் இது ஒரு -x, இந்த எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2450. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 2450. x ஸ்கொயர் ஈக்குவல் டு டிவைட் பை 2 பண்ணால் என்ன வரும்? 1225 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதோட ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வழி என்னென்னா, இப்போ வந்து இது 5 எண்டிங் ரூட்டுன்றதுனால நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக கிடைக்கும். 5 எண்டிங் ரூட் இல்லையா? ஸோ 5 ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 5 தான் கடைசி நம்பர். இப்போ இங்கே 12 இருக்குது. இந்த 12ல் 3 into 4 அப்படின்னு நம்ம ஃபேக்டர் பண்ணலாம்ல. ஸோ 3 into 4 பண்ணோன்னா அதில் ஸ்மாலஸ்ட் டிஜிட் தான் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டு. ஈஸி வே இது தான். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க வேறு ஃபார்மேட் தெரியும், வேறு உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 35 தான் வந்து செந்திலோட ஹவுஸ் நம்பர்.